ஜோதிடர்களை அவமதித்ததாக குற்றச்சாட்டு. சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு கண்டனம் தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு. ஜோதிடத்தையும் ஜோதிடர்களையும் அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு எதிராக தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கத்தின் நிறுவனர் தலைவர் பிரசன்ன மணிகண்டன், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தனது அரசியல் பிரிவு அலுவலராக ரிக்கி ராதன் வெற்றிவேல் பண்டிட் அவர்களை நியமித்திருப்பது அவரின் திறமை மற்றும் நீண்ட நாள் நம்பிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட பொறுப்பான முடிவு என கூறினார். ஆனால் அவர் ஒரு ஜோதிடர் என்பதை காரணமாக கொண்டு இந்த நியமனம் அறிவியல் விதிகளுக்கு எதிரானது என்ற தோற்றத்தை உருவாக்கும் வகையில் வன்னியரசும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் ஜோதிடம் என்பது அறிவியலுக்கு முற்றிலும் முரணானது அல்ல. தமிழகத்தில் பல லட்சம் ஜோதிடர்கள் மக்களின் அன்றாட வாழ்வில் நம்பிக்கையூட்டும் வழிகாட்டிகளாக உள்ளனர். கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாகவும் வாழ்வியலாகவும் இருக்கும் ஒரு கலையை இழிவுபடுத்துவது ஜோதிட சமுதாயத்தையே அவமதிப்பதாகும் என அவர் கூறினார். அரசியல் காரணங்களுக்காக பிறர் மனநிலைகளையும் மத நம்பிக்கைகளையும் புண்படுத்தும் வகையில் பேசுவது அரசியல் நாகரிகத்திற்கு ஒவ்வாதது. எனவே வன்னியரசு தனது கருத்துக்களை திரும்ப பெறுவதோடு பொதுமக்கள் முன் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இல்லையெனில் தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கத்தின் நிர்வாக குழு விரைவில் கூடி அவருக்கு எதிராக மாநிலம் தழுவிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானிக்கும் என எச்சரித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழக முதல்வராக பதவியேற்றதற்கு தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களுக்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் OSD அரசு சிறப்பு பணியாளராக பொறுப்பு பெற்றமைக்கு தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கம் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு ரிக்கிராதன் பண்டிட் அவர்களுக்கு அரசு சிறப்பு பணியாளராக பொறுப்பு கொடுத்துள்ளார். ஜோதிடம் என்பது திரு ரிக்கிராதன் பண்டிட் அவர்களுக்கு தனிப்பட்ட தொழிலாகும். அவர் ஜோதிடர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவருடைய பணி நியமனத்தை விமர்சித்து ஜோதிடர்களையும் அனைத்து மக்களின் ஜோதிட நம்பிக்கையும் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. மேலும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் துணை பொதுச் செயலருமான திரு வன்னியரசு அவர்கள் அனைத்து மக்களின் ஜோதிட நம்பிக்கை அவமதிக்கும் வகையில் இழிவுபடுத்தும் வகையிலும் ஜோதிடத்தை முற்றிலும் மூட நம்பிக்கைக்கு உண்டான விஷயம் என்றும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் தற்குறைவாக பேசியதற்கு தென்னிந்திய ஜோதிட நல சங்கத்தின் சார்பாக உள்ள பல லட்சக்கணக்கான ஜோதிட குடும்பங்கள் இதனை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் அவர் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனுவானது வழங்கியுள்ளோம். அதாவது திரு ரிக்கிராதன் பண்டிட் அவர் வந்துங்க, அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய அவங்களுடைய வழியிலையும் அவர் ஜோதிடராக இருந்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு ஆலோசகர் இருந்திருக்கிறார். அது அவருக்கு வந்துங்கிறது நம்ம தமிழக முதல்வருடைய மனதில் கடவுள் எப்பவுமே நேரில் வராதுங்க, யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் நல்லது நடக்கும். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது அவருடைய அது தொழில், அந்த கடவுள் பார்த்து கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது நம்ம தமிழக முதல்வருக்கு அது மனதளவில் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவர் இருந்ததுனால அவர் ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காரு. அது அவருடைய மனரீதியை கொடுத்தது அதுக்காக அவருக்கு அவர் ரிக்கிராதன் பண்டிட்டுடைய அவர் மேலே ஏதாவது தவறுகள் இருந்தால் இல்லை அவர் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை நம்ம தெரியப்படுத்தணுமே தவிர
அவர் ஜோதிடர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி மூட நம்பிக்கைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி மக்களுடைய, நாங்கள் ஜோதிட தொழில் கட்டுப்பட்டவங்க, ஒட்டுமொத்த ஜோதிடர்கள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்னிந்திய ஜோதிட சங்கம், நாங்கள் 10 லட்சம் குடும்பம் இருக்கோம். இப்போ இந்த 10 லட்சம் குடும்பமுமே எல்லாருக்குமே இது வந்து ஒரு மன குமுறல் ஆகிடுச்சு. அதாவது இது நம்பிக்கை அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, சட்டசபையில வந்து எல்லாருமே சமம்னு நம்ம முதல்வர் சொன்ன பிறகும் சட்டசபையில மட்டும் சமமா இல்லை எல்லாமே எல்லா தொழிலும் சமம் தான். எங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது எங்க உயிர் மூச்சு. எங்களுடைய ஜோதிடங்கிறது ரத்தத்தில் ஊறி போனது. நாங்க பாரம்பரிய தொழில். இந்த ஜோதிடத்தை அவமதிப்பது தான் இப்ப எங்களுக்கு மன உளைச்சலும் மன உறுத்தலும் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து சொல்றோம். அதாவது அரசு பணி அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு முதல்வர் வந்து ஆலோசனை இல்லாமல் கண்டிப்பா வந்துங்கிறது அவர் செய்ய மாட்டார். அப்படி செய்தாலும் இவருக்கு வந்து ஜோதிடருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பணி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா எங்க தொகுதியில், கவுண்டம்பாளையம் தொகுதியில் கனிமொழி சந்தோஷ் சட்டமன்ற உறுப்பினர் அந்த அம்மா வந்து இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறாங்க. இப்போ மக்கள் தேர்ந்தெடுத்து, அவங்க ஜோதிடர் தான், அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்க. இதற்கு முன்னாடி பிஜேபியில் கூட எங்களுடைய குரு, அதாவது குரு ஆசான் ஜோதிடர் செல்வி அவர்களும் ஒரு பதவியில் இருந்திருக்காரு. அதுக்கு யாருமே போர்க்கொடி தூக்கலையே. ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு போர்க்கொடி தூக்குறாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி, எங்களுடைய ஆதங்கம். இது வந்து யாரையும் கட்சி ரீதியா பேசணும்னோ யாரையும் மனசு புண்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கல. எங்களுக்கு தேவை எங்களுடைய ஜோதிடம் அப்படிங்கிறது உயிர் மூச்சு. இதை வந்துங்கிறது தொடர்ந்தால் எங்களுடைய 10 லட்சம் குடும்பம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா கலெக்டர் மாவட்ட ஆபீஸ்ல நாங்க வந்துங்கிறது மனு கொடுத்து கண்டிக்கிறதுக்கு போடுவோம். ஆனா கண்டிப்பா இதை வந்து நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி.